நம்மள சுத்தி எப்பவுமே ஒரு சத்தம், ஏகப்பட்ட காட்சிகள், வந்துட்டே இருக்கிற தகவல்கள், ஒரே இரைச்சல். இந்த புலன்வழி தாக்குதல்கள்ல இருந்து தப்பிச்சு மன அமைதிய தேடி நாம எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த அமைதிக்கான பாதை நாம நினைக்கிற மாதிரி இல்லாம அதுக்கு அப்படியே நேர்மாறான ஒரு பாதையா இருந்தா எப்படி இருக்கும்? பொதுவா ஆன்மீகம்னு சொன்னாலே நமக்கு என்ன தோணும்? புலன்களை அடக்கணும், கட்டுப்படுத்தணும், சிற்றின்பங்கள்ல இருந்து விலகி இருக்கணும். இதுதான் அமைதிக்கும் ஞானத்துக்கும் வழின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஆனா உண்மையிலே இது மட்டும்தான் வழியா? இங்கதான் ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்த் ஒரு ஆச்சரியமான, சொல்லப்போனா ஒரு புரட்சிகரமான ஐடியாவை சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க புலன்களை ஒடுக்காதுங்க, அத நீட்டுங்க, அதாவது விரிவுபடுத்துங்கன்னு சொல்றாரு. இது நம்ம வழக்கமா கேக்குற அட்வைஸ்க்கு அப்படியே உல்டாவா இருக்குல்ல. சரி, வாங்க இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்ம புலன்கள் எந்த திசையை நோக்கி போகுதுங்கிறத பொறுத்துதான் அதோட விளைவுகளே இருக்குதாம். இதுல 2 பாதைகள் இருக்கு. இந்த மையக்கருத்தோட பேரு தான் புலன் நீட்டுதல். இதுக்கு என்ன அர்த்தம்னா, புலன்களை உலக விஷயங்கள்ல ஈடுபடுத்தி வீணடிக்கிறது இல்ல, அதுக்கு பதிலா அதையெல்லாம் ஒன்னு சேர்த்து இறைவனை நோக்கிய ஒரு பெரிய லட்சியத்துக்காக ஒரு கருவியா பயன்படுத்துறது. இது புலன்களை அடக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட். அப்போ நம்ம புலன்களுக்கு முன்னாடி 2 சாய்ஸ் தான் இருக்கு. ஒன்னு, அத உலகத்தோட விஷயங்கள் பக்கம் திருப்புறது. அப்படி செஞ்சா அது நம்மள சிதைவுக்கும் முடிவே இல்லாத கவனச்சிதறலுக்கும் கொண்டு போகும். இன்னொன்னு, அதே புலன்களை இறைவனோட பக்கம் திருப்புறது. இது நமக்கு அபாரமான வலிமையும் மனத்தெளிவையும் கொடுக்கும். அந்த சாய்ஸ் நம்ம கையில தான் இருக்கு. அந்த மூலநூல் ரொம்ப தெளிவா சொல்லுது, விஷயங்களில் செல்லுகின்ற இந்திரியங்கள் கெட்டுப்போய் விடுகின்றன அப்படின்னு. அதாவது உலகப் பொருட்கள் மேல நம்ம புலன்கள் போகும்போது அதோட சக்தி குறைஞ்சு நம்மள பலவீனப்படுத்துது. இதத்தான் நம்ம கட்டுப்படுத்தணும், இல்லனா திசை திருப்பணும். அப்ப இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. இயல்பாவே வெளியில போற இந்த சக்தி வாய்ந்த புலன்களோட ஆற்றலை எப்படி உள்நோக்கி ஒரு உயர்மான இலக்க நோக்கி திருப்புறது? சும்மா அடக்கி வைக்கிறதுனால இது சாத்தியமாகுமா? நிச்சயமா இல்ல. இங்கதான் அந்த அற்புதமான கலை வருது. புலன்களை நமக்கு எதிரியா பார்க்காம அதை நம்ம ஆன்மீக பயணத்துக்கான பவர்ஃபுல் டூல்ஸா எப்படி மாத்துறதுன்னு இப்ப பார்க்கலாம். இது ஒரு 4 படிகளை கொண்ட ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு உருமாற்ற முறை. நம்ம பார்வை, நம்ம கேட்கிற திறன், சுவை, அப்புறம் நம்ம ஐம்புலன்களோட ஒட்டுமொத்த அனுபவம், இது எல்லாத்தையுமே நாம மாற்றி அமைக்க போறோம். முதல் படி பார்வை. சும்மா பாக்குறதுக்கு பதிலா நீங்க பாக்குற ஒவ்வொரு விஷயத்திலையும், ஒவ்வொரு பொருள்ல, ஒவ்வொரு உயிரினத்திலையும் அந்த இறைவனோட காட்சியை காண பழகணும். அப்போ நம்ம பார்வைங்கிறது வெறும் புலன் இல்ல, அதுவே ஒரு தியானமா மாறிடும். அடுத்தது கேக்குறது. நீங்க கேக்குற ஒவ்வொரு சத்தமும், அது ஒரு பாட்டா இருக்கலாம், இல்ல ஒரு சாதாரண பேச்சா கூட இருக்கலாம், எல்லாமே அந்த இறைவனை பற்றிய சொல்லா, அவனோட புகழா கேட்க ஆரம்பிக்கணும். 3வது படி சுவை. நாம சாப்பிடுற உணவு அது வெறும் பசிய போக்குற ஒரு பொருள் மட்டும் இல்ல, அது இறைவன் நமக்கு கொடுத்த பிரசாதமான உணர்வோட சாப்பிடும்போது அந்த செயலே ரொம்ப புனிதமாகிடுது. கடைசியா நம்மளோட ஒட்டுமொத்த அனுபவம். நம்ம நுகர்ற வாசனையிலிருந்து நம்ம தொட்ட உணர்ற ஒவ்வொரு பொருள்லையும் இறைவனோட வடிவத்தையே பார்க்க பழகணும். இதுதான் புலன்களை முழுமையா அவனோட சேவையில ஈடுபடுத்துறது. இந்த பயிற்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? நாம ஒரு உன்னதமான நிலையை அடைவோம். அது வெறும் நம்பிக்கை கிடையாது, அது ஒரு நேரடி அனுபவம். இந்த உச்சக்கட்ட விழிப்புணர்வு நிலைய நம்ம சித்தர் பரம்பரையில வந்த மிகப்பெரிய ஞானியான தாயுமானவர் அவரோட ஒரு பாடல்ல ரொம்ப ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. பார்த்த இடமெல்லாம் பரவெளியாய் தோன்ற ஒரு வார்த்தை சொல்ல வந்த குருவே பராபரமே. அடடா, இந்த வரிகளோட ஆழத்தை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. பார்க்கற இடம் பூரா அந்த எல்லையில்லாத பரம்பொருளே தெரியுதாம். இந்த வரிகள் சொல்ற அந்த உயர்ந்த நிலையில உலகம் வேற, இறைவன் வேறுங்கிற பிரிவினையே இல்லாம போயிடுது. முழு உலகமும் நாம பாக்குற எல்லாமே அந்த ஒரே பரம்பொருளோட பிரதிபலிப்பாதான் தெரியும். இதுதான் புலன்களை நீட்டுதல் பயிற்சியோட அல்டிமேட் ரிசல்ட். ஆக இந்த அற்புதமான பார்வையிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்னன்னா, அமைதிங்கிறது புலன்களை அழிச்சு ஒடுக்குறதுல இல்ல, அதை சரியான திசையில திருப்பி விடுறதுல தான் இருக்கு. இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்க புலன்கள் உங்கள உலக விஷயங்கள்ல சிக்க வைக்கிற ஒரு கூண்டா இருக்குதா, இல்ல இதே புலன்களை இறைவனை உணர்றதுக்கான ஒரு திறவுகோலை உங்களால மாத்த முடியுமா? அந்த தேர்வு உங்க கையில தான் இருக்கு.